வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீர்ந்து போன மருந்து கவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு அழகான டிஐஒய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கோலம் போட பிடிக்கும் அப்படின்னா, புள்ளி வச்ச கோலங்கள் போட பிடிக்கும் அப்படின்னா அம்மா ரங்கோலி கோலம் சேனலையும், வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கனிஸ் கிராஃப்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 சேனலுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐபட்லையும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நான் அதாவது மருந்தோட தீர்ந்து போன எம்டி கவர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் ஒரு அழகான டிஐஒய் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது நீட்டமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மெடிசனோட கவரை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதோட எட்ஜெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் சின்னதாக நீட்டிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம 6 பீஸ் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு அட்டை எடுத்து அதில் ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு வட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற மருந்தோட மேல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அக்ரைலிக் பெயிண்ட் அடிக்க போகிறேன். நீங்கள் அடித்து அதை காய வச்சிடலாம். அது நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வட்டமாக இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி இருக்கிறத இந்த மாதிரி பூ மாதிரி அழகாக ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதிரி அந்த பூ மாதிரி ஒட்டினேன். ஆக்சுவலி அது கலர் பண்ணி அதை நிறைய நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு லேட் ஆகுது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கலர் பண்ணினேன். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு ஒர்க்கு. நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சைஸில் இருக்கக்கூடிய கம்பி. இந்த கம்பி உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பழைய விளையெல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மெட்டல் விளையல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் க்ரீன் கலர் டேப் போட்டு சுற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லா கம்பிக்குமே நான் சுற்றி வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா துணி வாங்கிட்டு எம்டி பாக்ஸு. நம்ம ட்ரெஸ்ஸு, சட்டை, பேண்ட் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரும்போது இந்த பாக்ஸில் வச்சு தராங்க இல்லையா, அந்த பாக்ஸோட எம்டி பாக்ஸு. ஸோ அதை நான் இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதோட சைடு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நான் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கம்பியை நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி செட் பண்ணணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் க்ளூகன் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அடுத்த வீடியோவில் க்ளூகன் ஃபுல்லாக அதை எப்படி ஆன் பண்ணுறதுலேருந்து எப்படி ஆஃப் பண்ணுறதுலேருந்து தெளிவாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற ஷேப்பில் நம்ம எல்லா கம்பிகளையும் ஒட்டி முடிச்சுக்கலாம்.
அடுத்தது நம்ம பூ மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்ததை இந்த கம்பிகளோட எஜஸில் அழகழகாக ஒட்டிக்கலாம். அழகாக ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கக்கூடிய டிஸ்போசல் வந்து டம்ளரு. இந்த டம்ளரோட ஒரு ஆஃப் மட்டும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு பார்க்க அழகான ஒரு தொட்டி மாதிரி அதில் வந்து நம்ம செட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அது அழகாக தொட்டி மாதிரியே தெரியறதுக்கு அதில் ப்ரௌன் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் புல், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியிலேருந்து முளைச்சி வர மாதிரி நான் க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இது வந்து அவசியம் இல்லைங்க, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒட்டிக்கோங்க. இல்லைனா நான் ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரிலே அந்த மெத்தட்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ரீன் கலர் கவர் சுற்றி கூட நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன அட்டையில் நம்ம ஆல்ரெடி சுற்றின க்ரீன் கலர் டேப்பை நீட்டாக நான் ஒட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இலை மாதிரி கட் பண்ணி எடுத்து அங்கங்கே பூவில் வந்து இலை இருக்கிற மாதிரி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே இந்த செடியில் இலை இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது இது கொஞ்சம் வந்து அட்டை வந்து பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அழகான ஒரு ஷேப்பு கொண்டுட்டு வந்தாச்சு. அடுத்தது உள்ள நூல் எடுத்து அதை வந்து நான் ஒரு பக்கம் முடிச்சு போட்டுக்கிட்டு க்ளூ கன்னை வச்சு அதில் வந்து அந்த அட்டையோடு ஒட்டிக்க போகிறேன். இது ஆணியில் மாட்டிக்கிறதுக்கோசரம். இப்போ பேக் சைடில் வந்து நம்ம அந்த உள்ள நூலை வந்து நல்லா க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இது ஆணியில் மாட்டுறதுக்கும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான டிஐவே ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான வால் ஹேங்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. அவங்க எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.